நம்ம யூடியூப் சேனலுக்கு வணக்கம். காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து ட்ரெயினுக்கு வந்து வேலை தொடங்கினேன். வேலை தொடங்கி முடிஞ்ச உடனே இப்போ மணி 10 10 மணிக்கு பசினா பசி, வீட்டில் இருந்து சாப்பாடு கொடுத்தாங்க. நீங்கள் கொடுத்தாப்புற மாதிரி சாப்பாடு பாதாம் பிஸ்தா கிடையாது. பார்க்கலாம் வாங்க எல்லாம் சாப்பாடுங்க. ஓகேவா? பாருங்க, பழைய கஞ்சியம் வெங்காயமும் கொடுத்தாமிச்சிருக்காங்க. ஓகேவா? 10 ரூபா தயிர் பாய்க்கு இருக்கு. சாப்பிடலாங்கம்மா? ஓகே. ஓகேவா? இந்த தயிர் பாய்க்கு வேலை 10 ரூபா. இது வந்து நேற்று கஞ்சி. ஓகேவா? இதுவே ஹோட்டலில் பெரிய பேர் ஆளுங்க 1000 ரூபான்னு சொல்லி சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டா தயிர் வரா? தயிர் கஞ்சினே கஞ்சி தான்பா. இது என்னென்ன நன்மை இருக்கு தெரியுமா? இந்த தயிர் கஞ்சியில் வந்து அல்சர் வராது, வயிற்று புண்ணு வராது, உங்களுக்கு ஹெல்த்தியான புட்டுங்க. இதை போய் நீங்கள் 1000 ரூபான்னு சொல்லி சாப்பிட்டு ஹோட்டலில் எவ்வளோ டேஸ்டாக பார்த்தீங்களா? வாங்க, உங்களுக்கும் சாப்பிடலாம். எவ்வளோதான் இது விதமாக கறி எடுத்து வீட்டு செஞ்சாலும் இந்த பழைய சோறுக்கும் இந்த தயிருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட். அதுவும் இந்த சின்ன வெங்காயத்துக்கும் இந்த தயிர் சோறுக்கும் ஆதி பசியில் 3 பசியே எனக்கு இறங்கி போச்சுப்பா. தயிர் சோறு வெங்காயமே டேஸ்ட் தான்ப்பா. விவசாய பசி இறங்கிச்சுப்பா. அடுத்தது திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்தது என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணோம்? கையில களை பிரச்சனை இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு சாப்பாடு காலையில் தயிரும் நேற்று காசுன பழைய கஞ்சி தான். ஓகேவா? பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இருக்கு, தயிரிசு சூப்பர். நான் பொண்டாடிக்கிறேன். இது 2 நான் சொல்லணும் கண்டிப்பா. ஓகேவா? ஆனால் இருக்கிறவங்க கறி மீன் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் விவசாய நிலம் இந்த கஞ்சும் இந்த கஞ்சும் வெங்காயமும் தயிர் ஊற்றி சாப்பிட்றான்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதில் தான் சக்தி அடங்கிருக்கு. புரியுதா? எல்லாரும் இதே கண்டினியூ பண்ணி இதே சாப்பிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, நம்ம வேலையை தொடங்கலாம். ஓகேவா? மதியம் சாப்பாடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.